ஃப்யூச்சர் ஃபார்மிங் ரியாலிட்டி நண்பர்களுக்கு வணக்கம். மஞ்சளுக்கு 210வது நாளில் வெஸ்டா கம்பெனியில் ஹியூமிக் ஃபல்விக் சீவீட் அமினோ ஆசிட் கலந்த இந்த கலவை 1 லிட்டர், அரை ஏக்கராக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற வீதமும், ப்ளஸ் பொட்டாசியம் சோனேட், பொட்டாஸ் 23%, மெக்னீசியம் 11%, இந்த கலவையான ஒரு 8 கிலோவும், அரை ஏக்கராக்கு 4 கிலோ அந்த ரேஞ்சில் இந்த சமயத்தில் 210வது நாளில் மஞ்சளுக்கு ட்ரிப் வழியாக கொடுக்குறோம். ஸோ இந்த சமயத்தில் எதுக்காக கொடுக்குறோன்னா, இந்த சமயத்தில் தான் மஞ்சள் வந்து ஃபுல்லாக திரண்டு வரும். நல்லா கலர், அந்த வெயிட்டேஜ் அதெல்லாமே மஞ்சள் ஊறுறதுக்காக இந்த சமையலில் கொடுக்குறோம். பொட்டாஸ் மெக்னீசியம் கொடுக்கறதுனால கிழங்குகள் வந்து நல்லா கலராகவும், அந்த குர்குமின் கண்டென்ட் இருக்கிற அந்த கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட்டும் நல்லா வரும். அதனால் இந்த சமயத்தில் கொடுக்குறோம். நம்ம பெட்டு போட்டு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்லா கொத்து கட்டி மஞ்சள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த வயல் நல்லா எருவு போட்டதுனால நல்லா வந்திருக்கு. பூவில் எடுத்து இதே எருவு போடாத வயல் பார்த்தோன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் எருவு போட்டு, அப்படி இல்லைன்னா அந்த பசுந்தாள் உரம், சணப்பு, தக்கப்பூண்டு அப்படிங்கிற அந்த இது போட்டு விரைச்சி விட்டு ஓட்டி பண்ணால் மட்டும்தான் மஞ்சள் நல்லா வருது. எருவு போடாமல் வயல் நம்ம என்ன தான் கெமிக்கல் உரம் கொடுத்தாலுமே அது எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா எருவு இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம கொடுக்குற உரத்தில் இருக்கிற சத்தை வந்து எடுத்து கொடுக்கும் செடிக்கு. ஸோ அதனால் எருவு போட்டு பண்ணுங்கள். எதிர்கால விவசாயிகளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். எருவு போட்டால் சொத்தை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எருவு வந்து நல்லா மக்கின எருவாக போட்டால், அதுவும் மஞ்சள் போடுறோன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு அதை ஓட்டி விட்டு வச்சுருந்தா, அதில் இருக்கிற கலெல்லாம் முளைச்சி வந்திருந்தா இந்த ப்ராப்ளம் வராது. நம்ம மஞ்சள் போடுற 1 வாரத்துக்கு முன்னாடி எருவு கொட்டி உடனே மஞ்சள் போட்டால் கண்டிப்பாக இந்த சொத்தை ப்ராப்ளம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.